சென்னையில் மாநகர போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி 23 லட்சத்தை வாங்கி ஏப்பம் விட்ட போலி அரசு அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சரின் பெயரை பயன்படுத்தி மோசடி செய்தவர் சிக்கியது எப்படி? சென்னையில் எம்ஜிஆர் நகரை சேர்ந்தவர் 65 வயதான சீனிவாசன். இவரது மகன் பட்டப்படிப்பு முடித்துவிட்டு அரசு வேலையில் சேரக்கூடிய வேட்கையில் இருந்துள்ளார். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக அரியலூரை சேர்ந்த இளஞ்செழியன் என்பவர் சீனிவாசனுக்கு அறிமுகமாகியுள்ளார். அப்போது சீனிவாசன் தன்னுடைய மகனுக்கு எப்படியாவது அரசு வேலை வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்ததை இளஞ்செழியன் அறிந்துள்ளார். உடனே தான் மாவட்ட கல்வி அதிகாரி என்று கூறி அது தொடர்பான அடையாள அட்டையை காட்டியுள்ளார். மேலும் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரனுடன் நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே தான் நினைத்தால் தகுதியான நபர்களுக்கு எளிதாக அரசு வேலை வாங்கிக் கொடுக்க முடியும் என்றும் அளந்து விட்டுள்ளார். அதை உண்மை என்று நம்பிய சீனிவாசன் தன்னுடைய மகனுக்கு ஒரு அரசு வேலை வாங்கித்தர முடியுமா என்று கேட்டுள்ளார். அதற்கு மாநகர போக்குவரத்து கழகத்தில் உதவி பொறியாளர் வேலை வாங்கித் தருவதாக இளஞ்செழியன் உறுதியளித்துள்ளார். ஆனால் அதற்காக சில பல லட்சம் அதிகாரிகளுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் என்றும் கூறியுள்ளார். அப்படியே ஆகட்டும் என்ற மனநிலையில் கடந்த 2023 முதல் 2025 வரை பல்வேறு தவணைகளாக சுமார் 23 லட்சம் ரூபாய் வரை சீனிவாசன் கொடுத்துள்ளார். பணத்தை வாங்கிக் கொண்ட இளஞ்செழியன் வேலை வாங்கி தராமலும் வாங்கிய பணத்தை திருப்பித் தராமலும் இழுத்தடித்துள்ளார். இதற்கு பிறகுதான் அவர் மாவட்ட கல்வி அதிகாரி என்று கூறிய அத்தனையும் கட்டுக்கதை என்பது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து சீனிவாசன் அளித்த புகாரின் அடிப்படையில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து புலன் விசாரணைக்கு எடுத்துக் கொண்டனர். மேலும் குற்றவாளியை விரைந்து கைது செய்து நடவடிக்கை எடுக்க சென்னை பெருநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த அரியலூரை சேர்ந்த இளஞ்செழியனை ஈரோட்டில் வைத்து சுற்றி வளைத்து கைது செய்தனர். அப்போது அவரிடமிருந்து டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் என்று குறிப்பிடப்பட்ட 2 போலி அடையாள அட்டைகளை கைப்பற்றினர். கைது செய்யப்பட்ட இளஞ்செழியன் சென்னையில் சீனிவாசன் மட்டுமின்றி பல்வேறு ஊர்களில் அரசு வேலை வேட்கையில் இருப்பவர்களை குறிவைத்து வசூல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளார். இதனால் அவரிடம் ஏமாந்தவர்கள் யார் யார் என்பதை அறிந்து கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.